அனைவருக்கும் வணக்கம். அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் மூலம் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. அம்மையப்பன் ராஜநாடியில் தினப்பலன்கள் பார்த்து வருகிறோம். தினப்பலன்களோடு நாம் ஜோதிடம் பற்றிய சில விஷயங்களை பற்றியும் பேசி வருகிறோம். இனி வரும் காலங்களில் நாம் நிறைய ஜோதிட விஷயங்களை பேசுவோம். அந்த வகையில் இன்று நாம் பேச இருப்பது கிரக இணைவுகள். ஜோதிடத்தில் வாழ்க்கையின் குறிகாட்டிகளாக கிரகங்களை பயன்படுத்துகிறோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இணையும் பொழுது ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை குறிகாட்டுவதாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஜாதகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இணைந்து இருப்பது ஜாதகருடைய வாழ்க்கையை பற்றி குறிப்பதாக இருக்கும். நாம் இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு இணைவாக பார்க்கலாம். இன்று சூரியன் சந்திரன் இணைவு பற்றி பேசுவோம். ஒரு ஜாதகருக்கு சூரியன் சந்திரன் இணைவு ஜாதகத்தில் இருப்பின் அவருடைய வாழ்க்கை சில விஷயங்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். பொதுவாக சூரியன் குறிக்கும் உறவு என்பது வம்சத்தை குறிக்கும். அதாவது நாம் எந்த வம்சத்திலிருந்து வந்து இருக்கிறோம் என்பதும் எந்த வம்சத்தை உருவாக்கப் போகிறோம் என்பதையும் குறிகாட்டுவது சூரியன். அப்பா மகன் உறவு முறையை குறிகாட்டுவது சூரியன். சந்திரன் அம்மா என்னும் உறவை குறிகாட்டும். சூரியன் தன்மை என பார்த்தால் மேற்பார்வை, நிர்வாகத்திறன், தைரியம், துணிவாக எதையும் எதிர்கொள்வது, தன்னம்பிக்கையோடு செயல்படுவது, ஆளுமை திறன், கௌரவம், செல்வாக்கு இப்படியாக குறிகாட்டும். சந்திரனின் தன்மையானது வீடு சொத்து சுகங்களையும் குறிப்பது. ஜாதகரின் மனோநிலை, அழகு, பயணம், இடமாற்றம், இரக்க குணம் அதாவது தயால குணம், உறுதியற்ற தன்மை, திருட்டு குணம், சபல புத்தி இப்படியாக குறிகாட்டும் சந்திரன். ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் இணைவு ஆளுமை திறனை பொறுத்தவரையில் நிலையற்ற தன்மையாக இருக்கும். சூரியன் சந்திரன் இணைவு இருப்பவர்களுக்கு ஆளுமை சிந்தனை எப்பொழுதும் இருக்கும், ஆனால் நிலையற்ற தன்மையாக இருக்கும். சந்திரன் சூரியனோடு இணைவதால், சந்திரன் என்னும் மனம் சூரியனோடு இணைவதால் சூரியனின் தன்மையை தனக்கானதாக மாற்றிக்கொள்ள சந்திரன் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கும். நிலைநிறுத்த தலைமை தாங்க வேண்டும், நிர்வாக பண்புள்ள ஆளாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனை இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் சூரியனின் ஆளுமை பண்பு சந்திரனோடு சேர்வதால் அதை நிலையற்றதாக மாற்றிவிடும். அப்படியாக சூரியன் சந்திரன் இணைந்தவர்கள் பெரிய ஆளாக வர வேண்டும் என்று எல்லா வேலையும் செய்தாலும் அதில் நிலைத்து நிற்க முடிவது இல்லை. சந்திரன் தாயை குறிப்பது. தாய் சூரியனோடு சேரும் பொழுது அவர்களுக்கு நிர்வாகத்திறன், ஆளுமை பண்பு தானாக வந்துவிடும். குடும்பம் இவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். ஜாதகரின் கட்டத்தில் இந்த இணைவு தாய்தான் குடும்பத்தை வழிநடத்துவார்கள். கிரக இணைவு என்பது திரிகோணம் அல்லது சமசப்தமத்திலும் இருக்கலாம். அதாவது சூரியன் இருக்கும் ராசியில் சந்திரன் இருந்தாலோ அல்லது 5, 7, 9 இப்படியான ராசி கட்டத்தில் இருந்தாலோ அதை இணைவாக எடுத்துக்கொள்ள முடியும். இந்த மாதிரியான இணைவு இருக்கும் குடும்பத்தில் ஜாதகரின் அப்பா குடும்ப பொறுப்பை நிர்வகிக்கும் இடத்தில் இருக்க முடிவது இல்லை. வேலை விஷயமாக வெளிநாடு போய்விடுவார்கள் அல்லது வேலை விஷயமாக ஊரு விட்டு ஊருக்கோ எப்படியாவது குடும்பத்திலிருந்து பிரிந்து போக வேண்டிய நிலையை கொடுத்துதான் விடுகிறது. இந்த இணைவு இருப்பவர்களின் வீடு கூட சற்று உயரமான இடத்தில் இருக்கும். வீட்டின் முகப்பு சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு நன்றாக இருக்கும். ஜாதகர் தான் பெரிய ஆள் என்பதை நிரூபிக்க முயற்சித்து அந்த தன்மையை கொடுக்க முயற்சியும் செய்து சந்திரனோடு இணைவதால் நிலையற்ற தன்மையையும் கொடுத்து அவமானங்களை கொடுக்கிறது. குடும்பம் பிரிவு ஆகக்கூட ஜாதகத்தில் நிறைய காரணிகளை பார்க்க வேண்டி இருந்தாலும் இந்த இணைவும் ஒரு காரணமாகத்தான் இருக்கிறது. இப்படியாக சூரியன் சந்திரன் இணைவு இருக்கும் ஜாதகர் பெரும்பாலும் அப்பாவின் வழிகாட்டல் இல்லாமல் தானாகவே அனைத்தும் செய்வதால் நிறைய அனுபவசாலிகளாகவும் மாற்றிவிடுகிறது கிரகங்களும் காலமும். இது மாதிரியான ஜோதிட விஷயங்கள் பற்றி நிறைய பேசுவோம். நான் உங்கள் அன்பு ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.